பாக்கியராஜா அவர்களோட உயிரிழப்பு தமிழ் சினிமாவில் ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஆனால் பாக்கியராஜா அவர்களோட உயிரிழப்புக்கு பின்னாடி எவ்வளவு கதைகள் இருக்கிறதா, முக்கியமாக அவரோட முதல் மனைவியை பற்றி நிறைய தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். செம்ம இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது பாக்கியராஜா இவர் தமிழ் சினிமாவில் ஒரு உச்சக்கட்ட இயக்குனர், உச்சக்கட்ட நடிகர். ஒரு காலத்தில் இவரோட திரைப்படங்கள் எல்லாமே குடும்பமாக ரசிகர்கள் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு உச்சக்கட்ட நடிகராக இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க சினிமாவுக்கு வந்தது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு கதை நல்லா எழுத தெரியும். தமிழ் உச்சரிப்பில் ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. கதை ஆசிரியராக தான் திரைப்படத்துக்குள்ளே வந்தாங்க. திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு கேட்டாங்க. அதுக்கப்புறமா பாரதி ராஜா அவர்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர் பாக்கியராஜா அவர்கள் ஜாயின் பண்ணாங்க. பாரதி ராஜா சொல்கிற வேலை எல்லாத்தையும் பாக்கியராஜா செய்வாங்க. அதே மாதிரி சின்ன கதாபாத்திரத்தில், அதாவது பாரதி ராஜா திரைப்படத்தில் சின்ன கதாபாத்திரத்தில் பாக்கியராஜா அவர்கள் நடிப்பாங்க. அதுக்கப்புறமா பர்வீனா, இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலையாள நடிகை. அப்போ பெரிய நடிகையாக வலம் வந்துட்டு இருந்தாங்க பர்வீனா. ஆனால் தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை பர்வீனாவுக்கு இருந்ததுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. பர்வீனாவுக்கு தமிழ் உச்சரிப்பே சுத்தமாக வராதாம். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கியராஜா அவர்களும் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. பர்வீனா கிட்ட அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. பர்வீனாவும் பாக்கியராஜாவும் சேர்ந்துருக்காங்க. பர்வீனா அவர்கள் பாக்கியராஜா கிட்ட தமிழ் உச்சரிப்பை கற்றுக்கிட்டு இருக்காங்க. தமிழ் உச்சரிப்பை கொஞ்சமாக பாக்கியராஜா நல்லா சொல்லித்தரனால பர்வீனா பாக்கியராஜா அவர்களோட வளர்ச்சிக்கு ஒரு உறுதுணையாக இருந்தாங்க. அதாவது பாக்கியராஜா அவர்கள் தங்குறதுக்கு வீடு வசதி சாப்பாடு எல்லாமே பர்வீனா ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதனால் பாக்கியராஜா பர்வீனாவும் ரொம்ப நெருக்கமானாங்க. நெருங்கிய நண்பர்கள் மாதிரி ஆனாங்க. போக 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 பர்வீனாவுக்கு பாக்கியராஜா மீது ஒரு பெரிய காதல் ஏற்பட்டு விட்டது. தொடர்ந்து பர்வீனா அவர்கள் பாக்கியராஜா கூட ரொம்ப நெருக்கமாக பழக ஆரம்பித்தாங்க. ஒரு பக்கம் பர்வீனா அவர்களும் அடுத்தடுத்த திரைப்படங்கள் நடித்து புகழ் உச்சத்துக்கு போனாங்க. இன்னொரு பக்கம் பாக்கியராஜா அவர்கள் சின்ன கதாபாத்திரம், பாரதி ராஜா இயக்கும் திரைப்படத்தில் சின்ன கதாபாத்திரத்தில் நடித்து கொண்டு இருந்தாங்க. அதுவே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. சில திரைப்படத்தில் டைரக்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. கதையாசிரியராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் திரைப்படங்களும் எழுதுனாங்க. அதுக்கப்புறம் பர்வீனாவும் பாக்கியராஜும் ரொம்ப நெருக்கமாக பழகினாங்க. ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களோட திருமணம் ரொம்ப பிரைவேட்டாக தான் நடந்துச்சு. ரொம்ப டாம்லாம் நடக்கல, சிம்பிளாக தான் நடந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்வீனாவும் வளர்ந்துட்டு வராங்க. பாக்கியராஜாவும் அப்போ தான் லைட்டாக கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்காங்க. ரொம்ப பெருசாலாம் வளரல, ரொம்ப ப்ரைவேட்டாக நடந்துச்சு. அதுக்கப்புறமா கல்யாணம் ஆகிட்ட அப்புறம் தான் இவங்க ரெண்டு பேரோட வளர்ச்சி எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சு. ஆனால் பர்வீனா தன்னோட குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்க. பாக்கியராஜா அந்த மாதிரி செலுத்தல. மீண்டும் சினிமாவில் ரொம்ப கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்க. ஏன்னா சினிமாவில் அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைச்சிது. ஒரு பக்கம் கதையாசிரியராக தன்னோட திரைப்படங்களை எழுதி படத்தை ஹிட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவாக பாக்கியராஜா கலக்கிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து பர்வீனாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சக்காமலை பர்வீனாவுக்கு தொடர்ந்து ஏற்பட்டது. கிட்டத்தட்ட கடைசி ஒரு 6 மாதம் பர்வீனாவுக்கு மஞ்சக்காமலை இருந்தது. இன்னும் சில சேனல்ஸ் என்ன சொல்கிறாங்க, சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அபார்ஷன் அதிகமாக பர்வீனாவுக்கு ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல. அதனால தான் மஞ்சக்காமலை ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. மஞ்சக்காமலை ஆனதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. சிகிச்சை கொடுத்தாங்க. ஆனால் சிகிச்சை பலனின்றி பர்வீனா அவர்கள் உயிரிழந்துட்டாங்க. பர்வீனா அவர்களோட உயிரிழப்புக்கு பாக்கியராஜா அவர்கள் தான் காரணம் அப்படிங்கிற குற்றச்சாட்டு அதிகமாகவே இருந்தது. ஏன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்வீனா அவர்கள் இறந்த 3 மாதத்தில் பூர்ணிமாவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. யார்? பாக்கியராஜா. ஏன் பூர்ணிமாவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவும் பாக்கியராஜுக்கும் ஒரு சின்ன நட்பு அதாவது பர்வீனா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது இருந்தது. கரெக்டாக பர்வீனா அவர்கள் மஞ்சக்காமலையினால் சிகிச்சை பெற்று கொண்டு இருக்கும்போது பாரதிராஜம் பூர்ணிமாவும் நெருக்கமான காட்சிகள் நிறையா நடிச்சிருக்காங்க. அப்போ ஷூட்டிங்கில் டார்லிங் அப்படிங்கிற படத்தில் ரொம்ப நெருக்கமான காட்சிகள் நடிச்சாங்க. ரொம்ப நட்பாக பழகியிருக்காங்க. கரெக்டாக பர்வீனா அவர்கள் இறந்த 3 மாதத்துல பாக்கியராஜா பூர்ணிமாவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இது டாக் ஆஃப் தி டவுனாக இருக்குது. நிறைய பேர் இதை பற்றி பேசுகிறாங்க. குற்றச்சாட்டு பாரதி ராஜா தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இரண்டாவது திருமணம் ரொம்ப கோலாகலமாக நடந்தது. முதல் திருமணம் சிம்பிளாக முடிஞ்சிச்சு. இரண்டாவது திருமணம் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணாங்க. ஏன்னா பாரதி ராஜா அவர்கள் உச்சத்தில் இருக்காங்க. சினிமா இயக்குனராகவும் உச்சத்தில் இருக்காங்க. எடுக்கிற திரைப்படங்கள் எல்லாமே ஹிட்டு, நடிக்கிற திரைப்படங்கள் எல்லாம் எடுத்து அந்த மாதிரி உச்சத்தில் இருக்காங்க. இந்த டைம் பூர்ணிமாவும் எல்லா திரைப்படமும் ஹிட்டு, அந்த மாதிரி ரெண்டு பேரும் உச்சத்தில் இருக்காங்க. அதனால் திருமணம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்குது. முக்கியமாக எம்ஜிஆர், அப்போ முதலமைச்சர் இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதில் கலந்துக்கிறாங்க. அந்த திருமணத்தில் கலந்துக்கிறாங்க. அப்போ ஒரு சர்ச்சை என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கியராஜா அவர்கள் தான் அவங்களோட முதல் மனைவி பர்வீனா அவர்களை கொண்டுட்டாங்க. ஒழுங்காக பார்த்துக்கலாம் அப்படின்னு நிறைய சர்ச்சை. முக்கியம்
அதனால தான் 3 மாதத்தில் வந்து பூர்ணிமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படி இப்படி நிறைய சர்ச்சை. ஆனால் அந்த சர்ச்சை எல்லாத்துலேயும் இருந்து பாக்கியராஜா அவர்களை காப்பாற்றுறது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அப்போ முதலமைச்சர் அந்த எம்ஜிஆர் அவர்கள் தான் காப்பாற்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து குடும்பத்தின் மீது வந்து பாக்கியராஜா அவர்கள் அதிகமான அன்பு செலுத்த ஆரம்பித்தாங்க. பூர்ணிமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படங்கள் நடிப்பதை தவிர்த்து கொண்டு குடும்பத்தில் வந்து குடும்பத்தில் வந்து இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து பாக்கியராஜா அவர்களோட முதல் வாழ்க்கை, அதாவது முதல் மனைவி இறந்த விஷயம். ஸோ இந்த ஒரு விஷயம் இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், பாக்கியராஜா அவர்களோட முதல் மனைவி இறந்ததற்கு எது காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாக்கியராஜா அவர்களோட உயிரிழப்பு தமிழ் சினிமாவில் ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஆனால் பாக்கியராஜா அவர்களோட உயிரிழப்புக்கு பின்னாடி வந்து எவ்வளவு கதைகள் வந்து இருக்கிறதா, முக்கியமாக அவரோட முதல் மனைவியை பற்றி நிறைய தகவல்கள் வந்து வெளியாகி இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். செம்ம இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது பாக்கியராஜா, ஸோ இவர் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு உச்சக்கட்ட இயக்குனர், உச்சக்கட்ட நடிகர். ஸோ ஒரு காலத்தில் வந்து இவரோட திரைப்படங்கள் எல்லாமே வந்து குடும்பமாக ரசிகர்கள் வந்து பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு உச்சக்கட்ட நடிகராக வந்து இருந்தாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு இவங்க சினிமாவுக்கு வந்தது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவருக்கு வந்து கதை நல்லா எழுத தெரியும், தமிழ் உச்சரிப்பில் ரொம்ப சூப்பராக வந்து இருப்பாங்க. கதை ஆசிரியராக தான் வந்து திரைப்படத்துக்குள்ளே வந்து வந்தாங்க, திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு வந்து கேட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பாரதி ராஜா அவர்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து பாக்கியராஜா அவர்கள் ஜாயின் பண்ணாங்க. ஸோ பாரதி ராஜா சொல்கிற வேலை எல்லாத்தையும் வந்து பாக்கியராஜா வந்து செய்வாங்க. அதே மாதிரி வந்து சின்ன கதாபாத்திரத்தில், அதாவது பாரதி ராஜா திரைப்படத்தில் சின்ன கதாபாத்திரத்தில் பாக்கியராஜா அவர்கள் நடிப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து பர்வீனா, இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலையாள நடிகை. ஸோ வந்து அப்போ வந்து பெரிய நடிகையாக வந்து வலம் வந்துட்டு இருந்தாங்க பர்வீனா. ஸோ ஆனால் வந்து தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து பர்வீனாவுக்கு வந்து இருந்ததுக்கு ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்துருக்காங்க. ஸோ பர்வீனாவுக்கு வந்து தமிழ் உச்சரிப்பே அது சுத்தமாக வந்து வராதாம். ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாக்கியராஜா அவர்களும் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ஸோ பர்வீனா கிட்ட அனுப்பிச்சி வச்சுருக்காங்க, பர்வீனாவும் பாக்கியராஜாவும் சேர்ந்துருக்காங்க. ஸோ பர்வீனா அவர்கள் வந்து பாக்கியராஜா கிட்ட தமிழ் உச்சரிப்பை வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து தமிழ் உச்சரிப்பை கொஞ்சமாக வந்து பாக்கியராஜா நல்லா சொல்லித்தரனா வந்து பர்வீனா வந்து பாக்கியராஜா அவர்களோட வளர்ச்சிக்கு ஒரு உறுதுணையாக இருந்தாங்க. அதாவது பாக்கியராஜா அவர்கள் தங்குறதுக்கு வந்து வீடு வசதி சாப்பாடு எல்லாமே வந்து பர்வீனா வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதனால் வந்து பாக்கியராஜா பர்வீனாவும் ரொம்ப நெருக்கமானாங்க, நெருங்கிய நண்பர்கள் மாதிரி வந்து ஆனாங்க. போக வந்து பர்வீனாவுக்கு பாக்கியராஜா மீது ஒரு பெரிய காதல் வந்து ஏற்பட்டு விட்டது. ஸோ வந்து தொடர்ந்து வந்து பர்வீனா அவர்கள் வந்து பாக்கியராஜா கூட ரொம்ப நெருக்கமாக வந்து பழக ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து பர்வீனா அவர்களும் அடுத்தடுத்த திரைப்படங்கள் நடித்து புகழ் உச்சத்துக்கு வந்து போனாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாக்கியராஜா அவர்கள் சின்ன கதாபாத்திரம், பாரதி ராஜா இயக்கும் திரைப்படத்தில் சின்ன கதாபாத்திரத்தில் நடித்து கொண்டு இருந்தாங்க. அதுவே வந்து ஒரு பெரிய விஷயமா அது இருந்தது. சில திரைப்படத்தில் டைரக்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சது, கதையாசிரியராக இருந்தாங்க, அதுக்கப்புறம் திரைப்படங்களும் எழுதுனாங்க. ஸோ அதுக்கப்புறம் பர்வீனாவும் பாக்கியராஜும் ரொம்ப நெருக்கமாக வந்து பழகினாங்க. ஒரு கட்டத்தில் வந்து 2 பேரும் வந்து திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களோட திருமணம் வந்து ரொம்ப ப்ரைவேட்டாக தான் நடந்துச்சு, ரொம்ப டாம்லாம் நடக்கல, சிம்பிளாக தான் வந்து நடந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்வீனாவும் வளர்ந்துட்டு வராங்க, பாக்கியராஜாவும் வந்து அப்போ தான் வந்து லைட்டாக கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்காங்க, ரொம்ப பெருசாலாம் வந்து வளரல, ரொம்ப ப்ரைவேட்டாக நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா கல்யாணம் ஆகிட்ட அப்புறம் தான் வந்து இவங்க 2 பேரோட வளர்ச்சி எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சு. ஆனால் பர்வீனா வந்து தன்னோட குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்க. பாக்கியராஜா அந்த மாதிரி செலுத்தல, மீண்டும் வந்து சினிமாவில் ரொம்ப கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்க. ஏன்னா வந்து சினிமாவில் அடுத்தடுத்து வாய்ப்புகள் கிடைச்சிது. ஒரு பக்கம் வந்து கதையாசிரியராக வந்து தன்னோட திரைப்படங்களை எழுதி படத்தை ஹிட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க, இன்னொரு பக்கம் வந்து ஹீரோவாக வந்து பாக்கியராஜா வந்து கலக்கிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சக்காமலை வந்து பர்வீனாவுக்கு வந்து தொடர்ந்து ஏற்பட்டது. ஸோ வந்து கிட்டத்தட்ட கடைசி ஒரு 6 மாதம் வந்து பர்வீனாவுக்கு மஞ்சக்காமலை இருந்தது. இன்னும் வந்து சில சேனல்ஸ் என்ன சொல்கிறாங்க, சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அபார்ஷன் வந்து அதிகமாக பர்வீனாவுக்கு வந்து ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல, அதனால தான் மஞ்சக்காமலை ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மஞ்சக்காமலை ஆனதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க, சிகிச்சை வந்து கொடுத்தாங்க. ஆனால் சிகிச்சை பலனின்றி பர்வீனா அவர்கள் உயிரிழந்துட்டாங்க. ஸோ வந்து பர்வீனா அவர்களோட உயிரிழப்புக்கு பாக்கியராஜா அவர்கள் தான் காரணம் அப்படிங்கிற குற்றச்சாட்டு அதிகமாகவே இருந்தது. ஏன் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பர்வீனா அவர்கள் இறந்த 3 மாதத்தில் பூர்ணிமாவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. யார்? பாக்கியராஜா. ஸோ ஏன் பூர்ணிமாவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவும் பாக்கியராஜுக்கும் ஒரு சின்ன நட்பு வந்து, அதாவது இப்போ பர்வீனா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது இருந்தது. கரெக்டாக பர்வீனா அவர்கள் வந்து மஞ்சக்காமலையினால் வந்து சிகிச்சை பெற்று கொண்டு இருக்கும்போது வந்து பாரதிராஜம் பூர்ணிமாவும் நெருக்கமான காட்சிகள் நிறையா நடிச்சிருக்காங்க. அப்போ ஷூட்டிங்கில் டார்லிங் அப்படிங்கிற படத்தில் ரொம்ப நெருக்கமான காட்சிகள் நடிச்சாங்க, ரொம்ப நட்பாக வந்து பழகியிருக்காங்க. ஸோ வந்து கரெக்டாக பர்வீனா அவர்கள் இறந்த 3 மாதத்துல வந்து பாக்கியராஜா வந்து
பூர்ணிமாவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இது வந்து டாக் ஆஃப் தி டவுனாக வந்து இருக்குது. நிறைய பேர் வந்து இதை பற்றி பேசுகிறாங்க. குற்றச்சாட்டு வந்து பாரதி ராஜா தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து இரண்டாவது திருமணம் வந்து ரொம்ப கோலாகலமாக நடந்தது. முதல் திருமணம் சிம்பிளாக முடிஞ்சிச்சு. இரண்டாவது திருமணம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணாங்க. ஏன்னா வந்து பாரதி ராஜா அவர்கள் உச்சத்தில் வந்து இருக்காங்க. சினிமா இயக்குனராகவும் உச்சத்தில் இருக்காங்க. எடுக்கிற திரைப்படங்கள் எல்லாமே ஹிட்டு, நடிக்கிற திரைப்படங்கள் எல்லாம் எடுத்து அந்த மாதிரி உச்சத்தில் இருக்காங்க. இந்த டைம் வந்து பூர்ணிமாவும் எல்லா திரைப்படமும் ஹிட்டு, அந்த மாதிரி 2 பேரும் உச்சத்தில் இருக்காங்க. அதனால் திருமணம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்குது. முக்கியமாக வந்து எம்ஜிஆர், அப்போ முதலமைச்சர் இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அதில் வந்து கலந்துக்கிறாங்க, அந்த திருமணத்தில் வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு சர்ச்சை வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாக்கியராஜா அவர்கள் தான் வந்து அவங்களோட முதல் மனைவி பர்வீனா அவர்களை கொண்டுட்டாங்க, ஸோ ஒழுங்காக பார்த்துக்கலாம் அப்படின்னு நிறைய சர்ச்சை. முக்கியம் அதனால தான் 3 மாதத்தில் வந்து பூர்ணிமா கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படி இப்படி நிறைய சர்ச்சை. ஆனால் அந்த சர்ச்சை எல்லாத்துலேயும் இருந்து பாக்கியராஜா அவர்களை காப்பாற்றுறது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அப்போ முதலமைச்சர் அந்த எம்ஜிஆர் அவர்கள் தான் காப்பாற்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து குடும்பத்தின் மீது வந்து பாக்கியராஜா அவர்கள் அதிகமான அன்பு செலுத்த ஆரம்பித்தாங்க. பூர்ணிமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படங்கள் நடிப்பதை தவிர்த்து கொண்டு குடும்பத்தில் வந்து குடும்பத்தில் வந்து இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து பாக்கியராஜா அவர்களோட முதல் வாழ்க்கை, அதாவது முதல் மனைவி இறந்த விஷயம். ஸோ இந்த ஒரு விஷயம் இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், பாக்கியராஜா அவர்களோட முதல் மனைவி இறந்ததற்கு எது காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க?